இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டாச்மென்ட். இந்த வீடியோலயும் வழக்கம் போல எடிட்டிங் எதுவுமே இருக்காது. மைல்டான எடிட்டிங் தான் இருக்கும். ஸோ, அதனால உண்மையிலேயே சேஞ்ச் ஆகணும், மூவ் ஆன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் எனக்கு ஃபுல்லா பார்த்தா போதும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? நீங்க வந்துட்டு டாக்ஸிக்கா இருந்ததுனால, இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு லவ்வே குடுக்காதனால, இல்ல நெறைய லவ் குடுத்து லவ் டார்ச்சர் பண்ணதுனால, இப்படிலாம் நெனச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா தப்பு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஆனா எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு கிளியரா பிரேக்கப் நடந்திருக்கும் அப்படின்னா, when you can't able to live without them. நீ எந்த பாயிண்ட்ல அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்றத காட்டுறியோ, அப்பதான் பிரேக்கப் அப்படின்றது ஒண்ணு நடந்திருக்கும். ஏன்னா நீ என்ன ஷோகேஸ் பண்ற அப்படின்னா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ற இடத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னோட செல்ஃப் ஒர்த், நான் யாருன்றது, என்னோட எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாமே உன்ன நம்பி தான் இருக்கு. நீ என்ன எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படின்றத தான் நீங்க இன்டைரக்ட்டா சொல்றீங்க. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னா, இத நீங்க கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. பயங்கரமா கெஞ்சி, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு காமிச்சு தான் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். சரி, இவ்வளோ அட்டாச் ஆனதுக்கான ரீசன் என்ன? நான் ஏன் இப்படி அவங்கள்ட்ட அட்டாச் ஆனேன்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஏன் அட்டாச் ஆனீங்க? அட்டாச்மெண்ட்னா என்ன? அப்படின்றத பார்த்துட்டு டிட்டாச்மெண்ட்குள்ள நம்ம போலாம். இதான் அட்டாச்மெண்ட். அதாவது, யூ ஆர் நாட் கம்ப்ளீட் வித்தின் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஆர் டிபெண்டிங் ஆன் எக்ஸ்டர்னல் திங்ஸ். இதை அழகாக புரிய வைக்கிறதுக்கு இந்த வாட்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த வாட்ச் நான் எதுக்கு வாங்கினேன்? கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச் டைட்டனில் வாங்கினேன். இதை நான் வாங்கினதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் ரீசன், இதை நான் போடும்போது எனக்கு ரொம்ப கெத்தாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இப்போ இந்த கெத்து பெருமை இது எல்லாமே ஒரு வகையான எமோஷன். இப்போ இந்த பொருள் என்ன தருது அப்படின்னா, எனக்கு ஒரு வகையான எமோஷன் தருது. அதே மாதிரி உங்களோட பழைய பார்ட்னர், நீங்கள் சுற்றி வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே ஒரு வகையான எமோஷன் தான் தெரியுது. ஏன் உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும். நீங்கள் ஏன் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? கெத்தாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமுமே ஒரு எமோஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துமே நம்ம எமோஷனை டிபெண்ட் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நாளைக்கே இந்த வாட்சை வந்துட்டு நான் தொலைச்சிட்டேன். இப்போ தொலைஞ்சோடனே நான் நினைக்கிறேன், ஓகே, இந்த வாட்ச் போட்டிருந்ததுனால நான் இவ்வளோ நாள் என்னை கெத்தாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எமோஷன் எனக்குள்ளே இருந்துச்சு. இந்த வாட்ச் உடஞ்சோடனே போச்சு, என்னோட கெத்து போச்சு, என்னோட செல்ஃப் ஒர்த்து போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட செல்ஃப் ஒர்த் ஃபுல்லாகவே இந்த வாட்சை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ அதே தான் உங்களுக்கும். இப்போ உங்களோட நிம்மதி, சந்தோஷம், நீங்கள் யார், உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன, இது எல்லாமே உங்களோட எக்ஸ் பார்ட்னரை நம்பி தான் இருக்குது, உங்களோட எக்ஸை நம்பி தான் இருக்குது. ஸோ இதனால தான் நீங்கள் சஃபர் ஆகுறீங்க. நாளைக்கே அவங்க போனதுக்கப்புறம் போச்சு, உங்களோட நிம்மதி போச்சு, உங்களோட சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. உங்கள்கிட்ட அந்த பீஸ் இல்லை, உங்கள்கிட்ட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, உங்களுக்குள்ள அந்த கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஸோ இவங்கள்ட்டேருந்து அதை எடுத்துகிட்டு இருந்துருக்கீங்க. ஸோ இவங்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு இருந்தது ஆல் ஆஃப் அ சடன் போயிடுச்சு. ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் உங்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணாதது வெளியில் வந்து நிற்கிது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து ஏற்படுற பிரச்சனைகள். அவன் எவ்வளோ ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அட்டாச்மெண்ட்டை கீழே போடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். இப்போது என்னென்னா, நீங்கள் யாருன்றது அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களோட செல்ஃப் ஒர்த் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க உங்கள் கூடவே இருக்கணும், உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அவ்வளோதான், உங்களோட செல்ஃப் ஒர்த்து, நீங்கள் யார், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும். ஸோ இவென்ச்சுவலி என்ன பண்ணுவீங்க? அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அவங்க உங்களை லவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது, டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ப்ளீஸ் பண்ணுறது, எவ்வளோ உங்களை தூக்கி போட்டு மிதித்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவீங்க, அவங்க கூட இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக. ஏன்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் ஒர்த் தான் போயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி அசிங்கங்கள் வாங்குறது, கெஞ்சிகிட்டு இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது. மோஸ்ட்லி பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுவாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப கெஞ்சுவாங்க. பசங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகுது. 2 பேருமே ஹாப்பியாக இல்லை. ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானான்றாயணும்,
இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் வாங்கிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்னு ஆகிடும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இவளை நம்மளை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுது, ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது ஆப்போசிட் சைடில். ஸோ ஈவென்ச்சுவலி அவங்க அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் லீவ் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இது ஒரு பிரச்சனை. அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னா ஷார்ட் டைம் ப்ளஷர். ஷார்ட் டைம் ப்ளஷர்னால் என்னென்னா, உங்களோட எக்ஸ் திருப்பி கண்டிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குது. அதாவது உங்களோட எக்ஸ் உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும். அப்படி திருப்பி கிடைச்சாலும் உங்கள் கூடவே வாழ்க்கை முழுக்க இருக்கணும். யூ வாண்ட் தெம் டு ஸ்டே ஃபார் எவர். சரிங்களா? இப்போ இதுவுமே கண்ட்ரோல் தான். அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது. இப்போது அவங்க வரும்போது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் ஹாப்பியாக இருப்பீங்க. திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்களோ, திருப்பி வேற ஒரு பையன் வந்துடுவானோ, திருப்பி வேற ஒரு பொண்ணு வந்துடுமோ, திருப்பி நான் வந்துட்டு டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு போயிடுவானோ. கொஞ்ச நேரத்துக்கு அது சந்தோஷமாக இருக்குது. திருப்பி அதே எமோஷன்ஸ், திருப்பி அதே மிஸ்டேக்ஸ், திருப்பி அதே ஹார்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த பொருளை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. அதாவது அவங்க கூட நீங்கள் அந்த லவ்வே பண்ணலை. அவங்க கூட நீங்கள் ஜாலியாகவே இல்லை. அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்ற பயத்திலே இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அவங்க கூட நிம்மதியாக இருக்க முடியும்? எப்போதுமே ஆன்ஷியஸாக தான் இருப்பீங்க. எப்போதும் கால் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. எப்போதும் மெசேஜஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அவங்கள போட்டு உயிர் எடுப்பீங்க. ஸோ விச் அகெயின்ஸ் கிரியேட் ப்ரெஷர். அவங்க ஈவென்ச்சுவலி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூ won't see their mistakes. You won't see their mistakes. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை வேணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு ஆசைப்பட்றீங்க. வேலை கிடைச்சே ஆகணும் உங்களுக்கு. வேலை கிடைக்கலன்னா அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஆசைப்படும் போது என்ன நடக்கும்னா, அந்த வேலையில் எவ்வளோ சம்பளம் தரான், அந்த வேலை உங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்குமா, உங்களோட கோல்ஸுக்கு அலைனாக இருக்குமா, எதுவுமே இல்லை. வேலை வேணும். அது என்ன எவ்வளோ ஃபிசிக்கலாக என்னை ஹர்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ காசு கம்மியாக கொடுத்தாலும் சரி, எனக்கு வேலை வேணும். நீங்கள் அந்த வேலை கிடச்சா தான் எல்லாமே நினைக்கிறீங்க. நான் வேலை கிடச்சா தான் எங்கள் வீட்டில் பெருமையாக இருக்க முடியும், நான் வேலை கிடச்சா தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுனால, நீங்கள் உங்களோட ஐடென்டி ஃபுல்லாக அதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதுனால அதுக்கிட்ட இருக்கிற குறைகளே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு நல்ல வேலையை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேலை, ஏதாச்சும் ஒரு மொக்க வேலை, மோசமான வேலை, கஷ்டப்படுத்துகிற வேலை, ஆனால் வேலை வேணும், அதுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சைட்ஸே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதே தான் இங்கே ரிலேஷன்ஷிப்லேயும் நடக்கும். இப்போது உங்களோட செல்ஃப் ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களோட எக்ஸ் பார்ட்னர் உங்கள் கூட வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களை டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற லவ்வை தராதது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட மாரல்ஸ், வேல்யூஸ், நீங்கள் கேட்குற டைம், கொடுக்கணுன்னு ஆசைப்படுற டைம், இதெல்லாம் புரிஞ்சுக்காத போது உங்களுக்கு தெரியல. இந்த எந்த குறையுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அவங்க வேணும், அவ்வளோதான். என்கிட்ட இதை நான் ஒரு நல்ல உதாரணத்தோடு சொல்கிறேன். எனக்கு நேற்றுக்கு வந்துட்டு ஒருத்தர் Q&A செஷன் அவன் வச்சுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்னோடய எக்ஸ் வந்துட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டான். இப்படியா இவர் இருக்காராம், இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம். அந்த பொண்ணு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டு வேற பையனோட சேர்ந்துருச்சான். இப்போ என்ன வேணும்னா அந்த பையனை பிரிச்சுட்டு இவர் திருப்பி ஜாயின் பண்ணுமா. திஸ் இஸ் வாட் ஃபக்கிங் அட்டாச்மெண்ட் இஸ். அவள் வேற ஒருத்தரையோடய போயிட்டா, வேற ஒருத்தனோடய போயிட்டா. அவள் எதுக்கு உனக்கு? அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா, அவ்வளோ சீப்பாக போயிட்டோமா நம்ம. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. அவங்க என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நீ வேணும். நீ எவ்வளோ மட்டமாக டார்ச்சர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ வேணும். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி ஒரு மோடுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நான் சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. லவ் எதுக்கு பண்ணுறோம்? நிம்மதியாக இருக்காதானே பண்ணுறோம். நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும், நீங்களும் வந்துட்டு அவங்களோட வெளில சுற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு ஜாலி. இதுக்கு தான் அவங்களும் நம்ம கெரியருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் அவங்க கெரியருக்கு சப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்குறோம்.
அதுவே அது இல்லாத போது நீங்கள் அவங்கள வேணும் வெறுமனையாக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வெறும் அட்டாச்மெண்ட் தான். இப்போது டிட்டாச்மெண்ட்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், எப்படி டிட்டாச்சாக வாழ்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிட்டாச்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதனால் உங்கள் பார்ட்னர் உங்களை லவ் பண்ணணும். அதாவது பிரகதீஷ் இஸ் ஹாப்பி, ஸோ ஹீ காட் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்படி தான் இது இருக்கணும். அதுக்கு பதிலாக பிரகதீஷ் இஸ் ஹேவிங் கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ ஹீ இஸ் ஹாப்பி. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் அட்டாச்மெண்ட். சரி, அவ்வளோதான் டிட்டாச்மெண்ட். அதாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுனால உங்களை தேடி அந்த விஷயம் வரணுமே ஒழிய அவங்க இருக்கிறதுனால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மோடில் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்குள்ளேயே அந்த கம்ப்ளீட்னஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட இன்செக்யூரிட்டிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், ஸோ இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது. இதை நான் உங்களுக்கு இன்னும் அழகாக புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் உங்களை லவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு உங்களை லவ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க அழகாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு வேறு சம்திங் ரீசனாக இருக்கலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பெட்டராக இருந்ததுனால நீங்கள் அவங்கள பார்த்துக்கிற விதம், நீங்கள் பேசுகிற விதம், உங்களை நீங்களே கேரி அவுட் பண்ணிக்கிற விதத்தில் தான் அவங்க உங்களை லவ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் யார், அதாவது பிரகதீஷ் வந்துட்டு அவங்க பிரகதீஷாக இருக்கிறதுனால தான் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரகதீஷ் அவனை லூஸ் பண்ணும்போது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் உங்களை இழக்கும் போது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் உங்களை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட தான் இருப்பாங்க. அந்த மோர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், த மோர் தே ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிறீங்களோ, உங்கள் மேலே நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸில் எல்லாருக்குமே எனர்ஜி இருக்கும். இதை பற்றி நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த யூனிவர்ஸில் எவரி ஒன் இஸ் ஹேவிங் அன் எனர்ஜி. ஒரு நாயிலேருந்து எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்குது. இப்போது இந்த எனர்ஜி நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. இந்த எனர்ஜி எல்லாமே நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கணும். உங்களை நல்லா பார்த்துக்கிறதுலையும் உங்களை அன்பாக பார்த்துக்கிறதுலையும் இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு உங்களோட எனர்ஜியை நீங்கள் எக்ஸ்டர்னல் திங்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பார்ட்னருக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க, நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கெரியரை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அவங்களும் அவங்கள பற்றி நல்லா கவனிச்சுட்டு உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. சரிங்களா? நீங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அவங்களும் அவங்கள நல்லா பார்த்துட்டு உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. அடுத்த ஒரு மேஜரான இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உங்களை ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டே இருக்கான், திட்டிகிட்டே இருக்கான், ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கான்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஒன்றும் ஒழுங்காக பேச மாட்டீங்க. வேணாடா லூஸ் மாதிரி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. என்னடா ஹர்ட் பண்ணிட்டே இருக்கான், ஓவராக பேசுகிறான், திமிராக பேசுகிறான். ஆட்டோமேட்டிக்லி உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துனாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்டேருந்து ரிப்பல் தான் ஆவீங்க, அவங்கள விட்டு தள்ளி தான் போவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குது? ஒருத்தவங்க உங்களை டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட இன்னும் நீங்கள் அட்டாச் ஆகிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கீங்க, இன்னும் நீங்கள் வந்துட்டு அவங்க வேணும்னு சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த லூப்புக்குள்ளேயே நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, why they loved you. த சிம்பிளஸ்ட் ரீசன், நீங்கள் பெட்டரானதுனால தான் லவ் பண்ணாங்க, நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் லவ் பண்ணாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களோட சோல் மேலே, உங்கள் மேலே, உங்கள் லைஃப் மேலே கவனத்தை போடுங்க, உங்கள் கெரியர் மேலே கவனத்தை போடுங்க. அடுத்த விஷயம், why you want them back. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க எதுக்கு உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் ஒர்த்துக்காக, இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, இல்லை அப்படின்னா நிம்மதியாக இருக்கிறது, ஏதோ ஒரு எமோஷனுக்காக.
ஒரு எமோஷனுக்காக தான் அவங்க வேணும். ஸோ அந்த ஒரு எமோஷனாகவே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அவங்க கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறீங்களே, நீங்களே ஜென்ரலாகவே சந்தோஷமாக இருங்க. அதாவது மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த விஷயமாகவே நம்ம மாறிடணும். அந்த விஷயத்துலேருந்து என்ன எமோஷன் கிடைக்குமோ அந்த எமோஷனாகவே நம்ம மாறிடணும். அதாவது அதுக்கு பேர் தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் அதான் பண்ணுறீங்க. இப்போது உங்களோட எக்ஸ் வேணும்னாலும் சரி, வேணாட்டினாலும் சரி, உங்களுக்கு அல்டிமேட்லி என்ன வேணும் அப்படின்னா ஹாப்பினஸ் வேணும். ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்டேருந்தும் அதான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எமோஷனாகவே நீங்கள் இருக்க ஆரம்பிங்க. உங்களை தேடி இவங்களே வந்துருவாங்கன்றேன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற பர்சனை லவ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லை சோகமாக இருக்கிற ஒரு பர்சனை லவ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? சந்தோஷமாக, ஜாலியாக, நம்மளையும் ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கிற ஒரு பர்சன் கூட தான் நம்ம எல்லாருக்குமே இருக்க பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வர போகிறாங்க. அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் தான். நீங்கள் டிட்டாச்சாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களை மேலே நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே அந்த கம்ப்ளீட்னஸ், உங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் ஒர்த்தினஸ், உங்களுக்குள்ளேயே அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. பி அவேர். அதாவது அவங்க மேலே லவ் காட்டுறதோ பாசம் காட்டுறதோ எதுவுமே தப்பு கிடையாது. பட் நீங்கள் அட்டாச் ஆகுறீங்களான்றதை கிளியராக நோட்டீஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, அவங்க கிடைச்சா தான் நிம்மதியாக இருக்கும், அவங்க தான் எல்லாமே, அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு உங்களை பண்ணாமல் அவங்கள அதிகமாக பண்ண பார்க்குறீங்களான்னு பாருங்கள். உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அவங்கள நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அட்டாச்மெண்ட்டோட மெயின் பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் கெத்தான ஒரு ஆள், நான் ஒரு ஹாப்பியான பர்சன். ஸோ இவென்ச்சுவலி அவங்க என்னை தேடி வருவாங்க. ஸோ அவள் போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஹாப்பியான பர்சன், நான் எல்லாத்தையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பஞ்ச் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதாவது நான் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை சுருக்கி சொல்லியிருக்கேன். இதிலேயே அத்தனை விஷயங்கள் இருக்குது. என்னால் இதில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அத்தனை விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி டீப் அண்ட் கிளியராக வர ஜூலை 26 சண்டே ஈவினிங் 6 PM அப்போது நான் ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வெபினாரில் இதை பற்றி நான் டீப் அண்ட் கிளியராக A to Z எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் போன மாதம் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணேன். அந்த வெபினாருக்கு ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. பெய்டு வெபினார் தான், 200 per head. அதில் யாருமே மீட்டை விட்டு வெளியில் போகலை. ஏன் அவங்கெல்லாம் விட்டு போகலை அப்படின்னா, அந்தளவுக்கு அதில் வேல்யூ இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டவுட்ஸை நிறைய ரிசால்வ் பண்ணாங்க, அவங்களோட பர்சனல் கொஷின்ஸ் நிறைய கேட்டாங்க, நான் அவங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நிறைய விஷயத்த நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்களும் வெபினார் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். as well as உங்களுக்கு எப்படி மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும். ஸோ அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கெட் பேக் டு யூ.